எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கதவு போட்டுட்டு எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? வேற எங்கே, தீபாவளி ஷாப்பிங்க்கு தாங்க. இன்னைக்கு நம்ம எந்த கடைக்கு போகிறோம், என்னெல்லாம் வாங்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இந்த கடை நம்ம பார்பி ஷோவோட ஃபேவரட்டான ஷாப்ன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆடி தள்ளுபடியில் இதே ஷாப்பில் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தீபாவளி ஷாப்பிங்கில் நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம், இங்கே என்னெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கடையை வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, இப்போ இருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், குட்டீஸ்க்கு கூட ரொம்ப க்யூட்டான அழகழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ஆகட்டும், அந்த ஃப்ராக்கோட டிசைன் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஸோ அந்த கடையை நீங்களும் வந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உமன்ஸுக்கு தான். ஸோ பாருங்கள், குர்த்தி வெரைட்டி ஆகட்டும், மற்றபடி சாரீஸு, இப்போ இருக்கிற ஜீன் டாப்பு, ஸோ சூப்பராக இருக்குது. சின்ன பாப்பா பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கடையோட ஒர்க்கர் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மேடம். எங்கள் கடைக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன விதமான வெரைட்டி வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக எடுத்து காட்டுறோம். ஆல் இன் ஆல் எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இருக்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமான எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. எல்லாமே குறைஞ்ச விலையிலங்க. இந்த தீபாவளியை நம்ம செம்மையாக கொண்டாடுறதுக்காக வெரைட்டியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்குங்க. எல்லாமே நாங்கள் சூரத்துலேருந்து டைரக்ட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது சாரீ வெரைட்டிஸ் ஆகட்டும், குர்த்திஸ் ஆகட்டும், சின்ன குழந்தைகள் போடுற ஃப்ராக் ஆகட்டும், ஜீன், லெகின், டாப்ஸ்ன்னு வெரைட்டியாக அட்டகாசமான ஆஃபரோட உங்களுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன். ஏற்கனவே நம்மளுடைய சொல்ல மாட்டேன் கடையோட மெயின் பிரான்ச் வந்து மீனாட்சி பஜாரில் இருக்குது. இப்போ இந்த காமாட்சி பஜாரில் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ பிரான்ச்சில் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் டாட்டர் கலெக்ஷன் கூட இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அம்மா பொண்ணுங்க ஒரே மாதிரி போடுறதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒன்லி 899க்கு 3 ஷர்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஒரே மாதிரி ட்வின்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க போடுறதுக்கானது இருக்குது. நாங்கள் இது வந்து ஆயுத பூஜையிலேருந்து இந்த சலுகை வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். தீபாவளி வரைக்குமே இது இருக்குது. ஸோ கரெக்டான டயத்தில் தான் வந்திருக்கீங்க. ஸோ ட்ரெஸ்ஸை வந்து அள்ளிட்டு போங்க. அவ்வளோ வந்து விலை கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த கடையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேர்ள்ஸ் உமன்ஸ்க்கு மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கு மென்ஸ் கலெக்ஷன் பார்க்கணுன்னா விசாலாட்சி பஜாரில் நம்மளுடைய கடையோட இன்னொரு பிரான்ச் இருக்குது. அங்கே ஃபுல்லாமே ஜென்ஸுக்கு தேவையான டோத்தீஸ், பேண்ட் எல்லாமே வந்து அங்கே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த நிறைய உங்களுக்கு வெரைட்டியான ஷர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அங்கே போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அம்மா இங்கே பாரு, கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குமா. இருக்காரா பின்ன. இந்த கடையோட ஆஃபருக்காகவும் இங்கே இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்க்காகவும் தானே இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம். மேடம், உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டிஸில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டட்டும்? சாரீஸ், சுடிதார்ஸ் எல்லாமே நம்ம கடையில் ஏராளமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஏமா பொண்ணு, காட்டன் சாரீலாம் உங்கள் கடையில் இருக்கா? போன தடவை வந்தப்பயே காட்டன் சாரீ கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட அங்கே மீனாட்சி பஜாரில். இப்போ இந்த காமாட்சி பஜாரில் எப்படி வச்சுருக்கீங்க? மேடம், கலெக்ஷன்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை மேடம். நீங்கள் போதும் சொல்கிற அளவுக்கு எடுத்து காட்டிகிட்டே இருக்கோம். சரிம்மா, அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துக்கிட்டு இருங்க. நான், சஞ்சு, அண்ணன் எல்லாம் அந்த ரூம் இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் ரூமை. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் தானே, சீக்கிரமே தானே? சரி, நம்பிட்டேன். எப்படியும் சாயந்தரம் ஆக போகுது. சரி, நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம். பெரிய பாப்பா, இங்கே பாரு, இந்த கவுன் பார்த்தா எப்படி இருக்கு பாரு. நம்ம அன்னைக்கு பர்த்டேக்கு வாங்கணும்ல நம்மளோட அந்த பிரான்ச்சில், அதே மாதிரியே இருக்குல்ல. ஆமாம்மா, இதெல்லாம் கூட ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்குமா. கலர் காம்பினேஷன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, தீபாவளிக்கு என்ன மாதிரியாக உனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருக்க? ஏற்கனவே பர்த்டேக்கு வந்து லாங் ஃப்ராக் வாங்கிட்டேன். இப்போ தீபாவளிக்கு எந்த மாதிரி வேணும்னு நினச்சிட்டு இருக்க? அம்மா, இந்த தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி வச்சுருக்கோம். எங்களுக்குலாம் லெகங்கா வாங்கணும்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்கலாமா இந்த கடையில் இருக்கான்னு? அம்மா இங்கே பாரு, செம்மையான ஆஃபர்லாம் வேற போட்டிருக்காங்கம்மா. 4 லெகின்ஸு 499 மட்டும் தானா.
பாருமா அதுக்கு பக்கத்துல 4 டாப் எடுத்தாலும் அதே 499 மட்டும் தானாம்மா. செம்மையான ஆஃபர்ல. சரி அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. வெறும் லெகினும் டாப்பும் மட்டும் அக்காலும் தங்கச்சியும் எடுத்துட்டாங்க. கிளம்புவோம், வீட்டுக்கு வாங்க. 2 லெகின்னு 2 டாப் எடுத்துக்கோங்க. அம்மா 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 என்னம்மா நீங்க இப்பதானம்மா வந்தோம், வெயிட் பண்ணுங்கம்மா, அதுக்குள்ளேயும் கிளம்பலாங்கிறீங்க. பொருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அம்மா இங்க பாருங்களேன், மேலெல்லாம் செம்மையா இருக்குமா. எனக்கு பிடிச்ச மாதிரியான கவுன்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஃப்ராக்கு எல்லாமே ஸ்லீவ்லெஸ், செம்மையா இருக்குமா. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம அங்க கூட பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கெல்லாம் ரெடிமேட் வாங்கினா ரொம்ப கைராசியான ஸ்தாபனம்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா வாங்கிட வேண்டியதுதான். ஓ இதெல்லாம் குட்டீஸ்க்கா? அந்த பக்கத்து வீட்டு ஆன்டிகிட்ட சொல்லி கண்டிப்பா லட்டு குட்டிக்கு இங்கதாம்மா வந்து எடுக்க சொல்லணும். ட்ரெஸ் செம்மையா இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்கு காம்பினேஷன். லட்டு குட்டி போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். எடுக்க சொல்லுவோம் அந்த ஆன்டியை வந்து. அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி இங்க ஃப்ராக் இருக்குல்ல, எடுத்துக்க வேண்டியதானே. இங்க பாரு, பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கு, எடுத்துக்கலாம்ல. 2 பேரும் சண்டை விடாமையாவது இருப்பீங்கல்ல. அண்ணே காலையில 9 மணிக்கு கடையில இறக்கி விட்டோம். ஆமா மணி இப்ப 12 ஆகுது. இன்னும் ஒருத்தர் 2 பேருக்கு கூட பர்ச்சேசிங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. மக்களே, இத்தனை பேருக்கு இந்த தீபாவளி ஷாப்பிங்ல நாள் முழுக்க காத்திருக்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு, ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களால முடியல, நாங்க இப்போ ஒரு குட்டி தூக்கத்தை போட போறோம். எப்படி இவங்க வர நைட் ஆயிரும். சஞ்சு நீயும் பேசாம படுத்துக்கூட, வெயிட்டிங் ரூம் ஸ்லீப்பிங் ரூம் ஆக்கிடுவோம். நீ எந்த மாதிரிமா சாரீஸ் வாங்குறதா இருக்க? காட்டன் சாரீஸா இல்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அதுவும் அக்கா, அது வந்து பூனத்துல வந்து 2 சாரீக்கா, காட்டன்ல வந்து 2 சாரீ, அப்புறம் பிரைடல் ஒர்க் வச்ச சாரீ வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா. போதும் போதும், லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. அக்கா இங்க பாரு, மாம் அண்ட் டாட்டர் கலெக்ஷன் கூட ரொம்ப செம்மையா இருக்கு பாரு. சே, எனக்கு கூட ஒரு பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பா நானும் என் பொண்ணும் போட்டிருப்போம் ஒரே மாதிரி. இப்ப சஞ்சுக்கு எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. சஞ்சுவும் நானும் ஒன்னா போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்க இருக்குமா என்னன்னு தெரியல. சரி அப்படி இல்லாட்டி ஃபாதர் அண்ட் சன் அந்த மாதிரியான காம்பினேஷன்ல போய் பார்த்துக்க சொல்லுவோம். மணி இப்பவே 2 ஆகுது, இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், எடுத்த பாடு இல்லை. அங்கே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. சஞ்சுக்கு ஏதாவது ஊட்டி விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே பாரு, சின்ன பாப்பாவுக்கு இந்த ஃப்ராக் நல்லா இருக்குல்ல, செம காம்பினேஷனாக இருக்கு. ஆனால் கேட்போம் அவட்ட, நம்ம எடுத்து கொடுத்தா இது நல்லா இல்லாமா அது நல்லா இல்லாமான்னு ஏதாவது குறை சொல்லுவா. கேட்டு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் அங்கே கூட பார்த்தேன், அப்பயும் வாங்க சொன்னேன், வாங்கலை. ஆமாம் மேடம், இங்கே இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கேயும் இருக்கும். நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து அதுதான் வந்து பெரிய கடை, டபுள் ஃப்ளோர் இருக்கும். இது வந்து இந்த தீபாவளிக்காக தான் நாங்கள் புதுசாக அந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், நான் பேப்பரில் கூட பார்த்தேன், உங்கள் ஆடு கொடுத்துருந்தீங்கல்ல, சொல்ல மாட்டேன் கடையோட ஆடு பார்த்தேன். ஆடு பார்த்துட்டு தான் இந்த கடையை நியூ ஷாப்பாக இருக்கே சொல்லிட்டு இங்கே வந்தோம். அந்த கடையில் லிஃப்ட் எல்லாம் வச்சுருப்பீங்களே, இங்கெல்லாம் இல்லையா? ஆமாம் மேடம், அந்த கடை வந்து டபுள் ஃப்ளோருங்கிறதுனால லிஃப்ட் எல்லாம் இருக்கும். சரி பொண்ணு, இப்போ நாங்கள் போய் சாரியை பார்க்குறோம். நீ கேட்ட காட்டன் சாரீஸ்லாம் இங்கே நிறைய இருக்கு பாரு, பிடிச்ச கலரில் எடுத்துக்கோ. இதெல்லாம் டெய்லி வியருக்கு நல்லா இருக்கும். ஆமாக்கா, எனக்கா ரொம்ப நேரமாக உங்கள் அத்தையும் சின்ன பாப்பாவும் எங்கே போனாங்க? இவ்வளோ நேரமாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அதானம்மா, இவ்வளோ நேரம் ஆளையே காணோம். கடையில் நுழைஞ்சதுமே பசிக்குதுன்னா போய் டீ டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டு இவ்வளோ நேரமாக ஆளை காணோம். அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களா? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் எடுத்து வைக்கல, ஜஸ்ட் ஒரு 10 ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன், வா பார்க்கலாம். இங்கே பாரு, இந்த காம்பினேஷன்லாம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓய் ஜானு, எனக்கு எந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் நான் தான் சொல்லணும், நீ எதுக்கு சொல்ற? எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன். ஏய் ஜானு, இங்கே பார்த்தியா? அடடடா, ஆஃபர்லாம் செம்மையா போட்டிருக்காங்க. 4 லெகின் வெறும் 499 மட்டும் தானா? அதே மாதிரி 4 டாப் வெறும் 499 மட்டும் தானா? ஏய் சூப்பர், செம்மையான ஆஃபரா இருக்கே. ஏய் இந்த ட்ரெஸ் நீ எடுத்துக்கியா? ஏய் இந்த ஆஃபர் பிரைஸ்ல பேசாம எடுத்துக்குவோமா? 4 செட், லெகின் 4 டாப் 4. ஹலோ உடன்பிறப்பு, அதை நீ எடுத்தேன்னா உனக்கு பிரைடல் ட்ரெஸ் எதுவுமே கிடைக்காது. அந்த 4 லெகின்ஸையும் 4 டாப்பையும் அம்மா 2 பேருக்கு பிரிச்சு தான் கொடுத்துருவாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த ஆஃபருக்கு போகாத. ஓ அப்படியா? என்ன என் பேத்திமார்கள்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? வளைச்சு கடையை சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கையில ஒன்றும் எடுத்த பாடு இல்லை. என்ன வச்சிருக்காங்க கடையில? ஃபேஷனா வச்சிருக்காங்களா? வெளிநாட்டுல இருந்தப்ப நல்லா மாடர்னா ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு, இங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
வாங்கம்மா, உங்களுக்கு ஏற்றது மாதிரி சுங்குடி காட்டன் சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கடைக்கார பொண்ணு, சுங்குடி காட்டன் கட்டுற அளவுக்குலாம் எனக்கெல்லாம் ரொம்ப வயசு ஒன்றும் ஆகலை, தெரிஞ்சுக்கோ. ஐயோ மேடம், நான் அப்படியெல்லாம் சொல்லலை. பொதுவாகவே கொஞ்சம் ஓல்டு பீப்புள் வந்து சுங்குடி காட்டன் வந்து விரும்பி கேட்பாங்க, அதனால சொன்னேன். ஓல்டு பீப்புள்னு நீயா முடிவு பண்ணிட்டா எப்படி? இங்கெல்லாம் யாரும் ஓல்டு இல்லை. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா போர் அடிக்குதுப்பா, எந்திரிங்கப்பா. எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டே இருக்கீங்க? எந்திரிங்க, எனக்கு போர் அடிக்குது. இப்படி தூக்கம் தூங்குறீங்க? பெரியப்பா பெரியப்பா, நீங்களாவது எந்திரிங்களேன். என்ன ரெண்டு பேரும் எந்த தூக்கம் தூங்குறாங்க? எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்களே. காலையில இருந்து இப்ப சாயந்தரம் மணி 6 ஆயிடுச்சு. உங்க அம்மா தெரியுமா கடையில இருந்து கிளம்ப நைட்டு 8-9 மணி ஆகும்டா. அதுக்குள்ள தூங்கலாம்டா. அப்பா காத்திருந்து போர் அடிக்குதுப்பா. எனக்கு வயிறு வேற ரொம்ப பசிக்குது. நான் போய் அங்க போறேன். போங்க. எவ்வளவு நேரம் தான் இங்கே உட்கார்ந்துருக்கு? உங்களுக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. என்ன பெரிய பாப்பா, எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்க? அதுவா பாட்டி, டாப்ல வந்து 2 எடுத்திருக்கேன், ஜீன் 2 எடுத்திருக்கேன், ஃப்ராக்ல வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன், அதே மாதிரி நைட் வியருக்கு வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லிஸ்ட், ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு பாட்டி. என்ன லிஸ்ட் ரொம்ப சிறுசா இருக்கு? எப்பயும் டசனா வாங்குவேன், இன்னைக்கு ரொம்ப கம்மியா சொல்ற. அதை ஏன் கேக்குறீங்க? இப்பதான் பர்த்டேக்கு வேற வாங்கி கொடுத்தோன்னு அம்மா ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே போதும். இங்க பாருமா, கடைக்கார பொண்ணு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த டேபிள்ல வச்சிருக்கேன், நீ பில்ல போடு. ஓகே மேடம், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லாத்துலேயுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு விலை கம்மியாகவே நான் பில் போட்டு தரேன். ஆமாம், சொல்ல மாட்டேன், கடையோட ரெகுலர் கஸ்டமர் நாங்கள். வழக்கமாக இங்கே தான் எடுப்போம். இந்த தடவை தீபாவளி பர்ச்சேசிங்க்கும் இந்த கடைக்கிட்டே வந்திருக்கோம். உங்கள் தீபாவளி அதிரடி ஆஃபரை பார்த்து மக்கள் எல்லாம் தேடி வரணும் கடைக்கு. அப்படி பில்லை போட்டு கொடு, அப்போத்தே நாங்களும் 4 பேர்கிட்ட சொல்லுவோம். சரிங்க மக்களே, இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் ஷாப்பிங்கை மட்டும் முடிச்சிருக்கோம். இன்னும் ஜென்ஸ் எல்லாம் எடுக்கலை. நாளைக்கு வந்து பிள்ளைங்க வெடியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பலகாரங்கள்லாம் கொஞ்சம் வேற வாங்கணும். அடுத்து திருப்பி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்புனா அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் வீடு வந்து சேர்ந்துருவோம். சரிங்க மக்களே, ஒரு வழியாக வீடு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வரட்டுமா?